கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 8 நாட்களாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தியானித்து எங்கள் வாழ்வை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்கு எங்களை ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தாய் மரியாளை பற்றி 2வது நாளிலே ஒரு நீண்டதொரு படிப்பினையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்றைய நாளில் இன்னும் தாய் மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசை கொள்கின்றேன். பிரியமானவர்களே, மரியாள் எங்கள் எல்லோரினுடைய தாய். இந்த இடத்துல பாருங்க, பல திசைகளிலிருந்து வந்த, பல இனத்தை சார்ந்த, பல பங்குகளை சார்ந்த, சில நேரம் பல மொழிகளை சார்ந்த நாங்கள் எல்லோரும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். தாய் அனைவரையும் இணைக்கின்றவள். தாய் எல்லோருக்கும் தாயாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26வது வசனம் முதல் கொண்டு வாசிக்கிற பொழுது அங்கே இயேசு சொன்ன அந்த வார்த்தை, இதோ உங்கள் அம்மா, இதோ உங்கள் தாய். பிரியமானவர்களே, தாய் எங்கள் எல்லோருக்கும் தாயாக இருப்பதனால் அந்த தாய் விரும்புவது நாங்கள் ஒற்றுமையாக இருப்பது. அந்த தாய் விரும்புவது நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் போல வாழ்வது. என்னதான் இருந்தாலும் பிரியமான பிள்ளைகளே, என் சகோதரனுக்கு ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது, என் சகோதரிக்கு ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது எங்கள் இதயம் துடிக்கும். ஐயோ, அவன் அவள் என்னுடைய இரத்த பந்தமே, அவனுக்கு இந்த பிரச்சனை, அவளுக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நாங்கள் துடிப்போம். எங்கள் உறவுக்கு ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது எங்கள் இதயம் துடிக்கும். என்னதான் இருந்தாலும் அவன் அவள் என்னுடைய உறவாச்சே என்று சொல்லி. தாய் மரியாள் எங்களிடம் எதிர்பார்ப்பது, இந்த துடிப்பு உங்களில் இருக்க வேண்டும். இந்த துடிப்பு உங்களில் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நாங்கள் வேற்றுமை பார்க்க மாட்டோம், அவன் அவள் என்று பார்க்க மாட்டோம், அந்த மனிதன் இந்த மனிதன் என்று பார்க்க மாட்டோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தாய் இந்த இடத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கிற முதல் செய்தி அதுதான், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். அப்படி என்றால் மற்றவரை புரிந்து கொள்ளுங்கள், மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லோரும் ஒன்றாக வாழுங்கள் என்று சொல்லி. 2வதாக பிரியமான பிள்ளைகளே, கானா ஒரு திருமணத்திலே இன்றைய நாள் நற்செய்தியிலே ஒரு விடயம் நடக்கிறது. பிரியமானவர்களே, பல நேரங்களிலே மாற்று சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் சொல்வதெல்லாம், நாங்கள் தாயை கடவுளாக பார்க்கிறோம், தாயை கடவுள் என்று நினைக்கின்றோம், கடவுள் ஒருவரே என்று. பிரியமானவர்களே, தாய் மரியாளும் இதைத்தான் எங்களுக்கு கற்பிக்கின்றார், கடவுள் ஒருவரே. தாய் மரியாள் ஒரு முடிவல்ல, தாய் மரியாள் ஒரு பயணத்தின் முடிவல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒரு பயணம் போகிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம், ஊருக்கு ஒரு பதாகை இருக்கிறது. அந்த ஊருக்கு போவது எப்படி என்று ஒரு அம்புக்குறி காட்டுறது, இந்த ஊருக்கு இப்படி போகணும்னு சொல்லி. நாங்கள் அந்த அம்புக்குறியில் நின்று கொண்டு சொல்வதில்லை இந்த ஊரை அடைந்து விட்டோம் என்று. அந்த அம்புக்குறியில் நின்று கொண்டு என்னுடைய முடிவு வந்துவிட்டது என்று நாங்கள் சொல்வதில்லை. மாறாக அது தொடக்கமாக இருக்கிறது, அது தொடக்கமாக இருக்கிறது. தாயும் எங்களுடைய வாழ்விலே முடிவல்ல பிரியமானவர்களே, ஆண்டவரை அடைவதற்கான தொடக்கம், ஆண்டவரை அடைந்து கொள்வதற்கான தொடக்கம். அவள் எல்லை அல்ல, அந்த எல்லையை அடைவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு அம்மாவாக இருக்கின்றாள். இந்த காரியத்தை நாங்கள் ஒரு காலமும் மறந்துவிடக் கூடாது பிரியமான சகோதரர்களே. தாயை அடைகின்ற பொழுதுதான் எங்களுடைய எல்லையை தொடக்கூடிய அந்த வழியை தாய் எங்களுக்கு உருவாக்கி தருவார் என்பதனை நாங்கள் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. 3வது விஷயம் பிரியமான சகோதரர்களே, சிலுவை அடியிலே நான் தாயை பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. என்னவென்றால், பல நேரங்களில் துன்பங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது எங்களோடு இல்லாத மனிதர்கள், எங்களோடு உடன் பயணிக்காதவர்களை நாங்கள் நினைத்து பார்ப்பதுண்டு. தாய் மரியாளுடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட துன்பங்கள், வேதனைகள், அந்த சிலுவை அடியில் இருந்து தாயை காணவில்லை என்று சொல்லி யாரும் தேடவில்லை.
எங்கே இவனுக்கு ஒரு அம்மா இருந்தாங்களே, இவனை சிலுவையில் அறைகின்ற பொழுது அந்த தாய் ஓடி பயந்து ஒளிந்து கொண்டாளா என்று தேடவில்லை. மாறாக தாய் அந்த இடத்திலே சிலுவையிலே இருந்தால். பிரியமான பிள்ளைகளே, அப்படி என்றால் தன் மகனுடைய அந்த துன்பத்திலே பயணம் செய்தார். இன்றைய 2வது வாசகத்திலே தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நானும் நீங்களும் அவளுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அதாவது ஜேசு எப்படி கடவுளுடைய மகனாக இருந்தாரோ அதே போல நாங்களும் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள். எப்படி ஜேசுவை தாய் வழிநடத்தினாலோ, எப்படி ஜேசுடைய அந்த துன்பத்திலே தாய் மரியாள் கடைசி நிமிஷம் வரை இருந்தாலோ, தாய் இன்று எங்களை பார்த்து சொல்வது, மகனே மகளே, உன் வாழ்வில் பிரச்சனையா, உன் வாழ்வில் கஷ்டமா, உன் வாழ்வில் கவலையா, திருமணத்திலே போராட்டமா, குடும்ப பொருளாதாரத்திலே போராட்டமா, நோயோடு நீ போராடி கொண்டு இருக்கிறாயா, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் இருக்கிறதா, கவலைப்படாதே. எப்படி நான் என் மகனோடு அந்த துன்பத்திலும் கடைசி வரை நின்றேனோ உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லி தாய் மரியாள் பெரியதொரு வாக்குறுதியை இங்கே வீட்டிலிருந்து எங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, அவள் ஓடி ஒளிந்து கொள்ளும் தாய் அல்ல, இயேசுவோடு கடைசி வரை இருந்தது போல எங்களோடும் இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, 4வது காரியம், தாய் அவமானத்தை போக்குகின்றவள். ஒரு வீட்டிலே ஒரு பெரிய பிரச்சனை என்ன, நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 500 பேரை நீங்க ஒரு திருமணத்துக்கு கூப்பிடுறீங்க, ஒரு 200 பேர் சாப்பிட்டாங்க, மீதி 300 பேருக்கு சாப்பாடே இல்லைன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை பிரியமான சகோதர சகோதரிகளே கானாவூர் திருமணத்திலே நடந்தது. ஏனென்றால் அங்கே அந்த திராட்சை ரசத்தை அருந்திவிட்டு, திராட்சை ரசத்தை குடித்துவிட்டு அவர்கள் போய் மணப்பெண்மை வாழ்த்துவார்களாம். நீர் கொடுத்த திராட்சை ரசத்தின் சுவை போல உன் வாழ்க்கை வளமுற வாழ்த்துகிறோம்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இங்க திராட்சை ரசமே இல்லை என்றால் வாழ்த்து எங்கிருந்து வரப்போகிறது? அந்த குடும்பம் பட்ட அவமானம், அந்த குடும்பம் பட்ட அந்த அங்கலாய்ப்பு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, யாருக்கும் தெரியவில்லை எங்கே போவதென்று, எங்கே போய் இந்த பிரச்சனையை சொல்வதென்று, இல்லையா? அந்த திருமணத்தில் நான் நினைக்கிறேன், அந்த திருமணத்தில் உள்ளவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, தம்பி அந்த வீட்டை போய் பாரு, அந்த வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு, அவங்கள மீதிப்பட்ட திராட்சை இருந்தால் வாங்கிட்டு வா. சில நேரம் இந்த வீட்டுக்கு போ, அவங்க போன கிழமை ஒரு கல்யாணம் பண்ணாங்க, அங்கே திராட்சை இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு 4 பக்கம் சிதறி இருப்பாங்க, ஓடிக்கொண்டு இருந்திருப்பாங்க. யாருக்கும் தெரியவில்லை எங்கே போனால் இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தாய் மரியாளை தவிர. பிரியமான சகோதரர்களே, தாய் மரியாள் காட்டுகின்றாள் ஜேசுவை, ஜேசுவை காட்டி தருகின்றாள். நீ இங்கே போனால் உன் பிரச்சனைக்கு தீர்வு வரும், நீ இங்கே போனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி வரும். இழந்து போன அந்த சந்தோஷம், இழந்து போன அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியை மீண்டும் தாய் மரியாள் உருவாக்கினாள். பிரியமான சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே ஒரு சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, அம்மா இன்னைக்கு எங்களுக்கு சொல்றதல்ல என்னன்னு கேட்டா, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இயேசுவை கை காட்டி சொல்கின்றார், இவர்தான் உன்னுடைய முடிவு, இவர்தான் எல்லாம் செய்யக்கூடியவர், இவர் எனக்காக செய்வார் என்று எங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? தாய் மரியாளை அழையுங்கள். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் செஞ்ச ஒரு புத்தியான காரியம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் வைக்கும் போது, அழைப்பிதழ் வைக்கும் பொழுது தாய் மரியாளுக்கும் ஜேசுவுக்கும் ஒரு அழைப்பிதழ் வைத்தாங்க. அவங்க அந்த திருமணத்தில் இருந்தாங்க, திருமணத்தில் இருந்த அவமானத்தை அவர்கள் போக்கினார்கள். அதே போல நீங்கள் அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும். யாருக்கு? தாய் மரியாளுக்கும் ஜேசுவுக்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும். அந்த அழைப்புதல்னா என்ன? குடும்ப ஜெபமாலை, குடும்ப ஜெபம். நீங்கள் தொடர்ந்து தாய் மரியாளோடும் ஜேசுவோடும் இணைந்து ஜெபிக்கிற பொழுது, தாய் மரியாளோடு ஜெபிக்கிற பொழுது உங்கள் குடும்பத்திலே சமாதானம், அமைதி, நம்பிக்கை வரும். பிரியமான பிள்ளைகளே, ஜேசுவை அடைகின்ற பொழுது அவர் கொடுக்கிற அற்புதங்களை அடைய
நாங்கள் தாய் மரியாளோடு பயணம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே இன்றைய நாளில் எங்களை ஒப்புக் கொடுப்போம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், விசேட விதமாக எங்களுடைய இயலாமையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தாய் மரியாளிடத்திலே எங்கள் கைகளை கொடுப்போம். அம்மா, எங்களையும் கூட்டி போங்க, எங்களையும் ஜேசுவிடம் அழைத்து போங்க, எங்களுக்கும் இந்த பிரச்சனை, கஷ்டங்கள், கவலை இருக்குது, நாங்கள் இதெல்லாம் மீட்சி அடைந்து மகிழ்ச்சியாக வாழணும் தாயேன்னு சொல்லி எங்கள் கைகளை கொடுப்போம். மனதை திறந்து தாய் மரியாளிடத்திலே சொல்வோம். அந்த தாய் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஜேசு காட்டி தந்த இதோ உன் அம்மா என்ற அந்த தாய் பிரியமான பிள்ளைகளே எங்களுக்கு இன்றைய நாளில் சொல்கிறார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த தாயிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக தாயை நம்பி வந்த எங்கள் ஒருவரை கூட தாய் கைவிட மாட்டாள். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.